ஏனென்றால் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கிற மிகப்பெரிய தீமை அடுத்தவருக்கு அன்பு காட்ட மறுப்பது, மறந்து போவதல்ல, மறுப்பது. இந்த செயலானது சிறு குழந்தைகளுடைய நிலையிலிருந்து வர வேண்டும் என்பதுதான் அடிப்படை உண்மை. ஆகவே தான் இந்த விழாவை இந்த இடத்துல பாலர் சபை இல்லை என்றால் கூட நாங்கள் இதை சிறப்பு செய்ய விரும்பியதற்கான ஒரு காரணம். அன்புக்குரியவர்களே, இன்று 3 வாசகங்களோடு ஆண்டவர் நமக்கு முன்பாக நிற்கிறார். அழைத்தலை ஆண்டவர் இந்த 3 வாசகங்களிலும் உறுதி செய்வதை பார்க்கிறோம். அழைத்தலை முதல் வாசகத்தில் எசையாவினுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். அவர் அடியவன் பாவி என்று சொல்லுகிறார். நற்செய்தியிலே கூட பேதுரு சொல்லுகிறார், நான் பாவி, என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே சொல்லுகிறார். ஏதோ அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்களா அல்லது விண்ணகத்திலிருந்து குதித்தவர்களா? நிறைய நேரம் குருக்களை மக்கள் குறை சொல்கிற பொழுது, ஒரு ஃபாதர் இப்படி செய்து விட்டார், ஃபாதர் என்பவர் அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். குருக்களும் கன்னியர்களும் நம்முடைய மத்தியிலிருந்து தான் வந்தவர்கள். அவர்கள் பலவீனர்கள். அந்த பலவீனத்திலிருந்து தான் கடவுள் என்ன செய்கிறார்? ஒரு குருத்துவத்திற்கான, ஒரு பணி செய்வதற்கான நபர்களை தெரிந்தெடுக்கிறார். அழைப்பு என்பது அவர்களுக்கு வருகிறது. அவர்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே கடவுள் என்ன செய்கிறார்? அவர்களுடைய முதல் வாசகத்திலே நாம் கேட்பது போல, நெருப்பால் அவருடைய உதடை தொட்டு, பாவப்பட்ட உன்னுடைய வார்த்தைகள் மக்கள்கிட்ட போனால் ஜெயிக்காது, கடவுளுக்கு தெரியும். ஆகவே தான் அவர் என்ன செய்கிறார்? அவர் பரிசுத்த நெருப்பால் அவருடைய நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தி, இதோ உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது என்று சொல்லி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. என் தேவ பிள்ளைகளை, இந்த அழைப்பு என்பது குருக்கள் கன்னியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இதோ அவர்களெல்லாம் உலகத்திலே ஊன்றி போய் கிடந்த பிள்ளைகள், சீடர்கள், திருத்தூதர்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏரிக்கரையில் அவர்கள் நின்று கொண்டு படகுகளை கழுவி கொண்டிருந்தார்கள். இரவெல்லாம் மீன்பிடிக்க சென்றார்கள். மீன்பாடு ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர்கள் புலம்பலோடும் வேதனையோடும் விரக்தியோடும் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு நமக்கு ஒன்றும் கிடைக்கலப்பா, இன்றைக்கி பொழப்பே சரியில்லை. கண்டிப்பாக இப்படித்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும், நம்மை போலவே. ஆனால் இயேசு அவர்களை சந்திக்க வருகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய படகை எடுத்து உள்ளே அனுப்பு என்று சொல்லுகிறார். அந்த காட்சியை நம்ம ஆழமாய் பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் அலசி கொண்டிருக்கிற அந்த வேளையில், கவலையோடு நின்று கொண்டிருக்கிற அந்த வேளையில், அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறி நிற்கிறார். கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். உடனே என்ன செய்கிறார்கள்? மறுபேச்சு பேசலாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? உள்ளே கொண்டு போகிறார் சீமோன். ஆண்டவரே, இப்போ தான் டயர்டாகி வந்திருக்கிறோம், நீங்கள் வேறு உள்ளே போகணுன்னு சொல்கிறீங்க, திருப்பி மனசே கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டில் நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், என்னை விட்டுடுங்க அப்படின்லாம் ஒரு காரணம் சொல்லலை பாருங்களேன். அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறார்? அந்த படகை கடலுக்குள்ளே எடுத்து செல்கிறார். அங்கிருந்து அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு இயேசு கற்பித்தார். அதை பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, எவ்வளோ நேரம் பேசினார் இயேசு தெரியாது. அவர் பேசுகிற வரைக்கும் சீமோன் எங்கே போயிருப்பார்? படகுக்கு ஓனர் அங்கே தான் உட்கார்ந்து வந்திருப்பார். பாருங்க, இயேசுவோடு அழைக்கப்பட்டவர்கள் இருந்தால், அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய அந்த அழைப்பை பெற்றுக்கொள்வார்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நான் பாவின்னு சொல்லிட்டு நீ ஓடிடக்கூடாது, ஆண்டவரோடு இரு, உன் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறப்பான அழைப்பை நீ காண்பாய். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உடனே இயேசு சொல்கிறார், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள். உடனே அவர் சொல்கிறார் சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் கிடைக்கவில்லைங்க. என்னங்க, நான் கடல்லையே கிடக்கிறோம், நாங்கள் போட்டே எங்களுக்கே டெக்னிக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ணோம், எங்களுக்கே கிடைக்கல, வேணாம் ஆண்டவரே, டயர்டாக இருக்குது, வாங்க போகலாம். இல்லை, அவர் உறுதி செய்கிறார், நாங்கள் முழு முயற்சி செய்து விட்டோம், கிடைக்கல, ஆயினும் பாருங்க, உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன். ஆண்டவருடைய சொற்படிதான் அழைக்கப்பட்டவர்கள் செயல்பட வேண்டும். அப்போதான் ஈல்டு கிடைக்கும், அப்போதான் அவர்கள் நினைத்த மாதிரியான அந்த பலனை பெற முடியும் என்பதற்கு சீமோன் பேதுரு இங்கே ஒரு அடையாளமாக இருக்கிறார். நமக்கு 1000 எண்ணங்கள் இருக்கலாம். சீமோனுக்கு நிறைய எண்ணங்கள் ஓடி இருக்கும். ராத்திரி இப்படி போட்டோம், அப்படி போட்டோம், அங்கிருந்து சேசிங் கொடுத்தோம்,
ஃபிஷ்ஷெல்லாம் சேஸ் பண்ணுவாங்க. அப்படி இப்படியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, படகை விரட்டி ஏதாவது ஒரு டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய. எல்லாம் செய்து பார்த்துட்டும் கிடைக்கல. இவர் வந்து கடலையே அறியாதவர், மீன் பிடிக்க தெரியாதவர், இவர் வந்து சொல்கிறாருன்னு அவர் கருத்தை அவர் அந்த இடத்துல போட விரும்பலை. நிறைய அழைக்கப்பட்டவர்கள் என்கிற போர்வைக்குள்ளே கிடக்கிற அநேகர் என்ன செய்வாங்கன்னா, கடவுளுடைய திட்டத்தை ஓரமாக வச்சுட்டு தங்கள் திட்டத்தை முன்னாடி வைப்பாங்க. தன் திட்டம்தான் உயர்ந்தது, அது அப்படி அல்ல, இது இப்படி அல்ல என்று 1000 காரணத்தை சொல்லி கடவுளுடைய திட்டத்தை மறுத்து பேசுகிறவர்கள் நம்மில் நிறைய பேர் உண்டு. குருக்களும் கன்னியர்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறோம். நம்மில் என்று சொன்ன உடனே நம்மளை தான் சொல்கிறாரு ஃபாதர், இல்லை, அழைக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்குமே இந்த காரியம் உண்டு. ஆனால் சீமோன் பேதுரு உடனடியாக சொல்கிறார், எல்லாம் செய்து பார்த்துட்டோம், ஆயினும் உமது சொற்படியே செய்கிறோம். உடனே அந்த இடத்துல என்ன நடந்தது என்று நற்செய்தி சொல்லுகிறது. படகு மூழ்கும்படியான அளவுக்கு அங்கே மீன்பாடுகள் கிடைத்தது. 2 படகுகளை அவர்கள் நிரப்பினார்கள். இதையெல்லாம் செய்துட்டு மனிதர்கள் வாசிக்கிற பொழுது என்ன செய்வாங்க, இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கிற போது கடவுள் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், நம்ம வீட்டையும் நிரப்புவார். இது வந்து மனித பார்வை. இதை ஒரு பொருளாதார அடிப்படையில் நம்ம வீட்டையும் நிரப்புவார், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுவார் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நேரடியாக இந்த நற்செய்தியை ஒரு வறண்ட ஒரு பார்வையாக பார்ப்பது, ஒரு பொருளாதார தேவையோடு பார்ப்பது. ஆனால் அதற்காக இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை தான் கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அவை மூழ்கும் நிலை. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி அவர் கேட்கிற அந்த ஒரு வேளையில் ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் பேசுகிறார். பாருங்க, அவருடைய இயேசுவினுடைய வார்த்தைகள் சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய். அங்கே யாக்கோபு இருந்தார், யோவான் இருந்தாரு, அவர்களெல்லாம் திகைத்து போய் பார்க்கிறாங்க. அவர்களிடத்தில் இயேசு இந்த வார்த்தையை சொல்லவில்லை, சீமோனை பார்த்து அஞ்சாதே, இது முதல் மனிதரை பிடிப்பவராவாயின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் தான் இந்த கேரக்டர், இந்த சீக்வன்ஸில் வரக்கூடிய செயல்படுகிற கேரக்டராக இருக்கிறார். ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிற மனநிலையோடு பயணிக்கிற ஒரு கேரக்டர் சீமோன் பேதுரு. என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் அழைத்தல் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி. ஏன் அழைத்தலை கடவுள் கொடுக்குறாரு? நிறைய இடத்துல இருக்குது இதுக்கான விளக்கம். அதில் ஒரு வசனம் வருகிறது பாருங்க, நேற்றைய நாளில் வந்த ஒரு வசனம் தான் இது. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு, ஒரு நன்மை 2 நன்மை இல்லைங்க, எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி. சீமோன் அதை தான் செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அவர் சொன்னதை செய்கிறார், ஆயத்தப்படுத்துதல், ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. பிதா வந்து டைரெக்டாக நம்மளை டீல் பண்ண மாட்டார், இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நம்மை அழைச்சிட்டு போவார். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளிடத்தில் சென்றடைகிறது, மாட்சி அளிக்கிறது. கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்று சொல்லி ஒரு நூல் இருக்கிறது, கத்தோலிக்க மறைக்கல்வியியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் நமக்கு நம்மளுடைய மறையை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடிய எண் 1657வது எண்ணில், இட் இஸ் ஹியர் தட் த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி, இங்கே தான் இந்த குடும்பத்தினுடைய தலைவர், தலைவி, த மதர், சில்ட்ரன், குழந்தைகள், அண்ட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லா உறுப்பினர்கள், எக்ஸசைஸ், என்ன செய்கிறாங்கன்னா, எக்ஸசைஸ்னால் இந்த எக்ஸசைஸ் இல்லை, செயல்படுத்துகிறாங்க. எதை செயல்படுத்துகிறாங்க? priesthood of the baptized in a privileged way. priesthood அப்படின்னா என்னது? குருத்துவம். இந்த குருத்துவம் வெறும் சாமியார்களுக்கு மட்டும் சொல்லப்படலை. பார்த்தீங்களா? வீட்டில் இருக்கிற அப்பா, அம்மா, பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் எதை பயன்படுத்தணும்? priesthood of the baptized. நீங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது பெற்றுக்கொண்ட குருத்துவத்தை. இப்போ எதுக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு வரணும்னு கட்டாயப்படுத்துகிறோம்? அது குருத்துவம். உங்ககிட்ட இருக்கிற குருத்துவத்தினுடைய அபிஷேகத்தை நீங்கள் வந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு நீங்கள் குருத்துவத்தை நிலைப்படுத்துறீங்க, அவ்வளோதான்.
இப்போ இந்த குருத்துவத்தை செய்யும்போது, இப்போ நான் குரு ஓரமாக உட்காந்து நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஒத்துக்க முடியுங்களா? அல்ல குரு ஒரு ஃபோன் வருது, நான் தூக்கிக்கிட்டு போய் பேசிட்டு வந்து பூச வைக்கிறேன், நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை குரு நான் பூச வச்சுக்கிட்டே இருக்கும் போதே ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு சிரித்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கிறேன், ஒத்துப்பீங்களா? குரு எந்த ஆர்டர்னு ஃபாலோ பண்ணாமல் நற்கருணையை தூக்குறதுக்கு பதிலாக அப்பத்தை தூக்கிக்கிட்டு நான் இது ரசக்கிண்ணத்தை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஒத்துப்பீங்களா? அப்போ குருவுக்கு ஒரு ஆர்டர் இருக்கிறது குருத்துவத்தை செயல்படுத்துவதில். அப்போ நீங்கள் ஒரு ஆர்டரோடு இருக்கணுமா இல்லையா? எதற்கு நாங்கள் சொல்கிறோம் கோயிலுக்கு வெளியே நிற்காதீங்க, இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க நாங்கள் சொல்கிறோம்? இது என்ன ஆல்பர்ட்டோடைய ஒரு தனிப்பட்ட வேண்டுதலா? இல்லையே. ஒரு குருவினுடைய அடையாளம் இப்படி தான் இருக்கணும். ஆலயத்துக்கு வருகிற போது நீங்கள் பதில் சொல்லணும். பூச வைக்கிறீங்க, நீங்கள் அங்கிருந்து பூச வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு சரியான வழிபாடாக இல்லைன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த வழிபாடை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் சொல்லலை பாருங்களேன், கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கத்தோலிக்க மறைக்கல்வியல் எல்லாருமே இந்த குருத்துவம் என்கிற திருமுழுக்கில் பெற்ற குருத்துவத்தை நம்ம செயல்படுத்தணும். பை த ரிசப்ஷன் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ். அதுக்கு தான் உங்களுக்கு அருட்சாதனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரோட்லேருந்து இருக்கிற வேறு ஒரு நம்பிக்கையாளரை கூப்பிட்டு அருட்சாதனம் கொடுக்கறது இல்லை. அப்படியே வந்தாலும் அவருக்கு நிறைய ட்ரைனிங்லாம் இருக்குது, அதுக்கு பிறகு தான் அருட்சாதனம். பாருங்கள், ஒருத்தர் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு கிறிஸ்தவ ஒரு இந்து சமயத்தை சார்ந்த அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர் வந்து கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொள்கிறார், ஆட்டோமேட்டிக்காக இவரும் கிறிஸ்தவராக மாறிடுவாரா? இல்லை. அவர் தனிப்பட்ட விதமாய் தன்னுடைய குருத்துவத்தை அறிக்கை செய்யணும். பார்த்தீங்களா? அப்போ திருச்சபை ரொம்ப தெளிவாக தான் தன்னுடைய செயல்பாட்டை வைத்திருக்கிறது. இன்றைக்கி நாம் தெளிவாக வேண்டியது நாம தான். அப்போது இந்த வார்த்தைகள் பாருங்கள், பை த ரிசப்ஷன் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ், பிரேயர் ஜெபம் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதல், த விட்னஸ் ஆஃப் த ஹோலி லைஃப், தூய வாழ்க்கை வாழ்வது, எப்படி வேணாலும் வாழலாம், தூய வாழ்க்கை வாழுவது, அண்ட் செல்ஃப் டினாயல், சுயத்தை மறுப்பது. சுயநலத்தில் போய் நான் செய்கிறதெல்லாம் செய்கிறது இல்லை, எனக்கு விருப்பமான ஆனதெல்லாம் நான் செய்வேன் இல்லை, சுயத்தை மறுத்து நம்ம ஒரு வேலை செய்கிறது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆக்டிவ் சேரிட்டி. ஆக்டிவ் சேரிட்டின்னா என்ன? உயிர் ஓட்டமுள்ள ஒரு பகிர்வு கொடுப்பது. அதுக்கு தான் இன்றைக்கி பாலர் சபை இங்கே வச்சுருக்கிறோம், இன்றைக்கி கொண்டாடுறோம். பாலர் சபையினுடைய உண்மையான நோக்கம் என்ன? குழந்தைகளுக்கு கொடுக்க கற்றுக் கொடுப்பது. இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட அந்த கொடுக்குற மனப்பான்மை குறைந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வீட்டில் எல்லாம் ஒரு குழந்தை, அப்பா அம்மா சாப்பிட்டு போட்டதை அந்த பிள்ளை தான் திங்கும், அப்பா அம்மா வாங்கிட்டு வந்ததை அந்த பிள்ளை தான் முதல்ல திங்கும். எல்லாம் சாப்பிட்டு அது மீதியாக போட்டதை தான் அப்பா அம்மா எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படியே பழகி வளர்ந்து வருகிற குழந்தை ஒரு குடும்பத்தில் திருமணமாகி போகணுங்கிற பொழுது இதே மனநிலையோடு தான் அங்கே போகுது. அங்கே ஜெயிக்கவே முடியல, தோத்துட்டு ஓடி வருது. இதுக்கு காரணகர்த்தா யார்? ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்ட பெற்றோர்கள். திருச்சபை எங்கேயாவது சொல்லியிருக்குதா நீங்கள் ஒரு குழந்தையை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று? இல்லையே. ஏன் அந்த காலத்தில் 5 குழந்தை 10 குழந்தையெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. அவர்கள் குழந்தைகளை ஒரு நேரிய வழியில் வளர்க்க வேண்டும் என்று தான் நினைச்சாங்க. குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்க நினைக்கல, அறிவு வேணும், அவ்வளோதான். இன்னைக்கு மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. கனியை குறை கூறுவதல்ல, மரத்தை குறை கூறுகிறோம். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. திருச்சபைக்கு முரண்பாடாக செயல்படுகிற ஒரு மனநிலை. அந்த ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு ஒரு குழந்தையை பொத்தி பொத்தி வளர்த்து சில கவுன்சிலிங்கில் உட்காரும் பொழுது எங்களுக்கு வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கவுன்சிலிங்காக அது இருக்கும். ஒரு கவுன்சிலிங்கில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், ஒரு கணவன் மனைவி பிரிய போகிறார்கள், சேர்ப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் நான். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரமாக. அங்கே இருக்கக்கூடிய அந்த மணமகளின் அந்த பெண்ணினுடைய தகப்பன் தாய், இங்கிட்டு மணமகளினுடைய தகப்பன் தாய் திருமணமாகி சில ஆண்டுகள் கடந்து விட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்ணினுடைய தகப்பன் சொல்கிறார், என் பிள்ளைய நான் வாழ வைக்கிறேன். இந்த வார்த்தையை அவர் சொன்னார், இன்னமும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு தகப்பன் எப்படி ஒரு மகளை வாழ வைக்க முடியும்? இந்த வாழ வைப்பதுனா என்ன? கணவனோடு சேர்ந்து வாழ்வது தான் அந்த வாழ்க்கை. அது உடலால் இணைப்பு, உள்ளத்தால் இணைப்பு, எல்லாவற்றிலும் இணைந்து இருப்பது தான் வாழ்க்கையினுடைய அடையாளம். அதை ஒரு தகப்பன் சொல்லுகிறார், என் பிள்ளைய நான் வாழ வச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளைக்கு சோறு போட்டு என் வீட்டில் நான் வச்சுருப்பேன்,
பாருங்க எவ்வளவு ஒரு அறிவற்ற மனிதர்களாக நம்ம செயல்படுகிறோம். பாசம் நம் கண்களை மறைக்கிறது. அதனால இந்த இடத்துல தான் நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. ஆக்டிவ் சேரிட்டி, அதுக்கு தான் நம்ம கேட்டகிசத்துக்கு அனுப்புங்க. பிள்ளைகள் ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த மற்ற பிள்ளைகளோட பழக கற்றுக்கொள்ளும். சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், முரண்பாடுகள் வரும். ஆசிரியர்கள் உங்கள் பிள்ளையை சற்று தாழ்த்தி மதிப்பிடுவார்கள். அதில் தான் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். பாருங்க அதில் ஒரு அடுத்த வரி வருகிறது. Thus the home is the first school of Christian life. வீடு தான், குடும்பம் தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையான ஒரு பள்ளிக்கூடமே. A school for human enrichment, ஒரு மனித நேயத்தை உருவாக்குகிற ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். Here one learns endurance. இந்த இடத்துல தான் குழந்தை கற்றுக்கொள்ளுது சகிப்புத்தன்மையை, என்டியூரன்ஸ். எப்படி இப்படி சகித்து வாழ்வது. நேற்று நான் கிருஷ்ணகிரி வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். 2 நாள் அங்கே ஜெபத்துக்காக போயிருந்தேன். அப்போ நான் பயணம் செய்த வாகனம் ஒரு பொது வாகனம், ஒரு பஸ்ஸில், பேருந்தில் தான் நான் போகிறேன். பஸ்ஸு கிடைக்கல, நான் ஒரு இந்த வாகனத்தில் நான் போகிறேன். அப்போது இடித்து கொண்டு அந்த இடத்துல ஒரு நெருக்கமான ஒரு சூழல். அங்கே அமர்ந்து அந்த கஷ்டத்துக்குள்ளே பயணிக்கிற போது தான் நமக்கு சகிப்புத்தன்மை என்கிற ஒன்று உண்டு. அப்பொழுது தான் மற்றவர்களை பார்க்கிறோம். அவர்கள் நம்மை விட மூத்தவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், உடல் தோய்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே நின்று கொண்டு வருவதை பார்க்கிறோம். பாருங்க, இப்படித்தான் அனுபவம் என்பது கிடைக்கிறது பிள்ளைகளே. இந்த அனுபவத்தை கடந்து செல்லாத எவரும் பணி வாழ்விலே, அழைத்தல் வாழ்விலே நிலைத்து நிற்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர், நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற சொகுசு போட்டிலிருந்து வெளியில் வா, பிள்ளைகளை வெளியில் அனுப்புங்க, இந்த வாய்ப்புகளை கொடுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் உங்களிடத்தை குறை கூறுவார்கள். அவர்கள் கண்ணீரை துடைத்து முத்தமிட்டு அடுத்த நாள் நீங்கள் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு பங்கில் இருந்த பொழுது ஒரு குருவானவர் எனக்கு முன்னாடி இருந்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் அந்த பங்குக்கு போகிறேன். போய் பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் பங்கை. ஒருவர் வந்தார். உங்கள் பிரசங்கம்லாம் கேட்டேன். நான் வெளியில் மைக்கில் கேட்டேன். நான் அந்த கோயிலுக்கு வரதே இல்லை. பிரசங்கத்தை நான் வெளியிலேருந்து கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த பங்குக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பங்குக்காரர் தான் அவர். அப்புறம் காரணத்தை கேட்க ஆசைப்பட்டேன். என்ன காரணம், நீங்கள் ஏன் போனீங்க? முன்னாடி இருந்த குருவை அவர் சாடுகிறார். அது வெள்ளிக்கு, அந்த பெரிய வெள்ளி, அந்த 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 வாரம் ஹோலி வீக் அப்போ நிறைய காணிக்கைகள் வரும். ஆலயத்தை விட்டு சற்று தள்ளி இருக்கிற மேடையில் தான் அந்த வழிபாடுகள் நடந்தது. வழிபாடுகள் முடிந்தவுடனே வந்த காணிக்கைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வராங்க எல்லாருமே. அப்பொழுது இந்த கேட்டகிசம், இந்த ஆல்டர் பாயில் இருந்த அந்த மகனும் என்ன செய்திருக்கிறான், ஒரு பெரிய மூட்டையை தூக்கி விட்டான். ஒரு அரிசி மூட்டையை தூக்கிட்டான். அவனால் தூக்க முடியல. ஆனாலும் அவன் முயற்சி செய்து தூக்கிட்டு வரான். பாதி தூரம் தூக்கி கொண்டு வந்ததை இந்த தகப்பன் பார்த்து விட்டார். என்ன செய்திருக்கணும்? பிள்ளையை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும். வெரி குட், தூக்குடா சொல்லியிருக்கணும். அதுதான் சரியான பார்வை, செயல். இந்த சாமியார் தடிப்பய மாதிரி இருந்துட்டு தின்னுபிட்டு உன்னையே தூக்க விட்டானா அப்படியே சொல்லுகிறார். என்கிட்ட சொல்கிறாரு. இது வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். தடிப்பய மாதிரி இருக்கிறவன் உன்னையே தூக்க விட்டானா. பிள்ளையின் மீது பாசம், ஆனால் அதுதான் நாசம். பிள்ளைக்கு அதுதான் நாசம். பாருங்களேன், அதைத்தான் நாங்கள் உணர்த்த விரும்புகிறோம். என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை, அந்த ஜாய் ஆஃப் ஒர்க். இதெல்லாம் நான் எழுதிட்டு வாசிக்கலைங்க. அந்த மறைக்கல்வி நூலில் எழுதியிருக்கிறத வாசிக்கிறேன் நான். ஜாய் ஆஃப் ஒர்க், பணி செய்வதில் ஒரு மகிழ்ச்சி. ஃப்ரெட்டர்னல் லவ், ஒரு பாசமான அன்பு. ஜெனரஸ், ஈவன் ரிப்பீட்டட் ஃபர்கிவ்னஸ், அதாவது நிறைவாய் வரக்கூடிய மன்னிப்பு. ஒரு தடவை மன்னிச்சிட்டேன், இனிமேல் மன்னிக்கவே மாட்டேன், இல்லை இல்லை, திருப்பி திருப்பி மன்னிக்கணும். ஜெனரஸ், பெருந்தன்மையாக இருப்பது. ஒரு தடவை நான் கொடுத்துட்டேன், இனிமேல் கொடுக்க மாட்டேன், இல்லை, கொடுத்துக்கிட்டே இரு. அண்ட் எபவ் ஆல், எல்லாத்துக்கும் மேலே டிவைன் வர்ஷிப் இன் பிரேயர் அண்ட் தி ஆஃபரிங் ஆஃப் ஒன்ஸ் லைஃப். ஒருத்தருடைய லைஃபையே பரிசுத்தமாய் கொடுக்க முயற்சி செய்வது. இந்த அழைத்தலை பற்றி பேசுகிற போது ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும் பிள்ளைகளே. அழைத்தல் என்பது கடவுளுக்கு நம்ம கொடுக்குற அடையாளத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன், மனிதர்களுக்கு அல்ல. நிறைய இடத்துல, நிறைய பணித்தலங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய பங்கு தலமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய திருச்சபையில் இயங்கி கொண்டிருக்கிற சில பணித்தலங்களாக இருக்கலாம். இங்கே தனி மனிதனுடைய வழிபாடு என்பது உயர்த்தப்படுகிறது. இண்டிவிஜுவல் வர்ஷிப். இவரை எனக்கு பிடிக்கும்,
அவருக்காக நான் உயிரே கொடுப்பேன். அது தவறான ஒரு பாதை, தவறான ஒரு புரிதல். பிடிக்கலாம், ஒருத்தருடைய கருத்து பிடிச்சிருக்கலாம், அவரையே கூட பிடிச்சிருக்கலாம். ஆனால் நாம் இந்த இடத்திலே செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒரு தனி மனிதனுக்கான துதிபாடக்கூடிய, தனி மனிதனை முன்னிறுத்தக்கூடிய அடையாளங்களாக இருந்தால் அது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் அழைத்தலை எல்லாருக்கும் தந்து, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைத்தலை நீ உணர்ந்து செயல்படு. எல்லாரும் சாமியாரா வாங்க இல்லை, எல்லாரும் சிஸ்டரா போங்க இல்லை. ஒருத்தர் அரசியலில் போய் பணி செய்யுங்க, ஒருத்தர் ஆன்மீகத்தில் பணி செய்யுங்க, ஒருத்தர் அறிவியலில் பணி செய்யுங்க, ஒருத்தர் மருத்துவத்தில் பணி செய்யுங்க. அதனால தான் கடவுள் மூளையை எல்லாருக்கும் பிரித்து வச்சிட்டார். நான் ஆசைப்படுகிற ஒரு காரியம் எல்லாரும் ஆசைப்பட முடியாது. நான் ஒரு காரியத்தை செயல்படுத்த முற்படும்போது நீங்கள் அதை பார்த்து குறை கூறக்கூடாது. அது சரியானதா, அது செயல்படுத்துகிற விதம் சரியானதா, அவர் எதற்காக அந்த காரியத்தை செய்கிறார், நோக்கம், இந்த நோக்கம் நிறைவானது சரியானது என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் சரியானதாக இருந்தால் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இப்படித்தான் நம்மளுடைய அந்த அழைத்தல் வாழ்க்கையானது கடத்தி எடுத்து செல்லப்பட வேண்டும். இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. சுய துதி பாடக்கூடிய, மனிதர்களை பெருமைப்படுத்தக்கூடிய, அதிகாரிகளின் காலை நக்கி வாழக்கூடிய, எனக்கு இவரை நான் சார்ந்திருந்தால் என்னுடைய வாழ்வு மணக்கும் இனிக்கும் என்று நினைத்து இந்த உலகத்திலே ஜெயித்திடலாம், ஆனால் அடுத்த உலகத்துக்குள்ளே நீ போகிற பொழுது முதல்ல தோற்று போகிற நிலையில், தோல்வியுற்ற அடையாளத்தில் நீங்கள் தான், நான் தான் நிற்க போகிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த அழைத்தலை பற்றி பேசுகிற பொழுது மிக அழுத்தமாக கிறிஸ்துவின் அழைப்பில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்கிற உறுதியை 2வது வாசகத்திலே பவுலடியார் வழியாக கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதில் தான் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அவருக்கு தோன்றினார், இவருக்கு தோன்றினார், எல்லாத்துக்கும் தோன்றினார். பிள்ளைகளே, 500 பேருக்கு மொத்தமாக தோன்றினார் இயேசு. இன்னைக்கு எங்கே தோன்றுறாரு நமக்கு தெரியல, எங்கே தோன்றுறாருன்னு. உயிர்த்த இயேசு உயிர்த்த பிற்பாடு அவர் நிறைய பேருக்கு தோன்றினார், ஆனால் ஒரே முகம் இல்லைங்க. பார்க்குறவங்க இயேசுவை கண்டுபிடிக்க முடியல, இவர் தான் இயேசு அப்படின்னு. கூட இருந்த சகோதரிக்கே கூட தெரியல, மகதலா மரியாவுக்கு கூட தெரியல. சீடர்கள் கூடவே இருந்தாங்க, எம்மாவஸ் நோக்கி போகும்போது கூட தான் இயேசு பேசிட்டு வர்றாரு, ஆனால் தெரியல இயேசு தான் வர்றாருன்னு. அப்படின்னா என்ன பிரச்சனைங்க? இயேசுவினுடைய முகம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு முகமாக இல்லை, அது பல முகமாக இருந்தது. நீங்கள் இயேசுவின் முகத்தை தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அது என்னுடைய முகமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய முகமாக இருக்கலாம். எங்கே நீதி பேசப்படுகிறதோ, எங்கே நியாயம் பேசப்படுகிறதோ, எங்கே உண்மை விளங்க பண்ணப்படுகிறதோ, அந்த முகங்களில் எல்லாம் இயேசு இருக்கிறார். அவர் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அவர் யாராக இருந்தாலும் நீதியும் நேர்மையும் உண்மையும் எவரிடமிருந்து வெளிப்படுகிறதோ அவரே கிறிஸ்துவாய் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென்.